இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பெட்ரோல் விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு வெளியானதால் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.50 உயரும் என்றும் அது நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு வெளியானதும் அத்தகவலை அறிந்த பொதுமக்கள் முன்னதாக வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுவதில் மக்கள் ஆர்வம் காட்டியதால் நேற்றிரவு அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் வெகுநேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டனர். பெட்ரோல் விலை உயர்வு அமலுக்கு வருவதற்குள் பெட்ரோல் போட்டுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் புதுவை முழுவதிலும் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் மக்கள் குவிந்ததால் பெட்ரோல் போடுவதற்கு பங்க் ஊழியர்கள் திணறினர். விளையாட்டுகளை ஊக்குவித்து பிள்ளைகளுக்கு தேவையான வாய்ப்புகளை அரசு உருவாக்கும் என்று தேசிய கூடைப்பந்து போட்டியின் துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை மாநில கூடைப்பந்து சங்கம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 63வது தேசிய ஜூனியர் கூடைப்பந்து போட்டிகளின் துவக்க விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பெத்தி செமினார் பள்ளி முதல்வரும் சங்க தலைவருமான ஜான் போஸ்கோ வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் எல்லா வசதிகளையும் கொண்டு விளையாட்டுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், விளையாட்டுகளை ஊக்குவித்து பிள்ளைகளுக்கு தேவையான வாய்ப்புகளை அரசு எதிர்காலத்தில் உருவாக்கி தரும் என்று பேசினார். இவரெல்லாம் புதுச்சேரியுடைய அழகை ரசித்து சிறந்த முறையில் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியினை பெற வேண்டும் என்று பிள்ளைகளை வாழ்த்துக் கொண்டே இந்த விளையாட்டுப் போட்டினை தொடங்கி வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு விளையாட்டினை ஊக்குவித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதிலே எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு சிறப்புரையாற்றிய விழாவில் 26 ஆண்கள் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் பங்கேற்று 30ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் சாதனை படைக்க உள்ளனர். புதுவையில் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போன மீனவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் ராஜவேலு ஆறுதல் கூறி தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார். புதுவை கிருமாம்பாக்கம் கடலோர பகுதியான நரம்பை கிராமத்தில் செல்வராசு என்ற மீனவர் அதிகாலை ஃபைபர் கட்டுமர படகில் மீன்பிடிக்க சென்றார். வெகு நேரமாகியும் அவர் கரைக்கு திரும்பாத நிலையில் அவரை வேறு படகுகளில் சென்ற மீனவர்கள் தேடியபோது செல்வராசு சென்ற கட்டுமர படகு கிடைத்தது. அதில் செல்வராசின் துண்டு மட்டுமே இருந்ததால் மாயமாகி போன செல்வராசு தண்ணீரில் தவறி விழுந்திருக்கலாம் என அப்பகுதி மீனவ மக்களும் தகவலறிந்த கடலோர காவல்படையினரும் தேடி வருகின்றனர். இதுபற்றி தகவல் அறிந்த அமைச்சர் ராஜவேலு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கடலோர காவல்படையினருடன் சென்று படகு கிடைத்த இடத்தை பார்வையிட்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார். மேலும் செல்வராசின் வரவை தேடி காத்திருக்கும் மனைவி கிருஷ்ணவேணி, மகன்கள் சிவமணி, தவமணி ஆகியோருக்கு ஆறுதல் கூறினார். நரம்பையை சேர்ந்த செல்வராசு உள்பட அனைத்து பேரும் 3 மணி 4 மணிக்கு எங்கள் ஊரில் தொழிலுக்கு போவோம். தொழிலுக்கு போயிட்டு 6 மணி 7 மணிக்கு எல்லாம் கரைக்கு வந்துடுவோம். அப்போ செல்வராசுன்றவர்
ஒரு 6 மணிக்கு வரவே இல்லை. 7 மணி வரைக்கும் மரம் வந்து கடல்லே இருந்தது. சந்தேகத்துக்கு நாங்கள் வந்து கிளம்பி போய் பார்த்தா ஆள் இல்லை. அவர் தலையில் சுற்றி துணியே அவர் போட்டு மட்டும்தான் இருந்தது. அவர் தண்ணியில் போட்ட வாழை அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகு அந்த 7 மணிலேருந்து நாங்கள் தேடிக்கினேன். இது வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் கிடைக்கல. புதுவையில் IPS அதிகாரிகளாக பதவியேற்றுக் கொண்ட காவல்துறை உயரதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவையில் SSP-க்களாக பணியாற்றிய ஸ்ரீகாந்த், சந்திரன் ஆகியோர் IPS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று அந்தமான், மிசோரத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து டெல்லியைச் சேர்ந்த 4 IPS அதிகாரிகள் புதுவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்களில் பஜ்ரின் சிங் குர்ஜார், சஞ்சீவ், பர்கேஸ் அகமது ஆகிய 3 பேர் கடந்த 21ஆம் தேதி புதுவை SSP-யாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாத நிலையில் பதவியேற்றுக் கொண்ட அவர்கள் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். முதல்வருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்த அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சபாநாயகர் சபாபதி உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை கல்வித்துறை வளாகத்தில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் சிதம்பரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். புதுவை கல்வித்துறை வளாகத்தில் பட்டப்பகலில் காங்கிரஸ் பிரமுகர் ஜெகதீசன் என்பவர் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு வைத்திக்குப்பம் மூர்த்தி, ரெட்டியார்பாளையம் ராஜசேகர், ஜோசப் சுந்தர், கோசப்பாளையம் சிலம்பு மணிகண்டன், முதலியார்குப்பம் அருள்தேவன் ஆகியோரை 3 தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் இவர்கள் அனைவரும் சிதம்பரம் குற்றவியல் 2வது நடுவண் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் ஆஜராகி சரணடைந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய நீதிபதி நீதிமன்ற காவலில் 15 நாள் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை உருளையன்பேட்டையில் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்த டீக்கடையை நகராட்சி ஊழியர்கள் அகற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உருளையன்பேட்டையைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் அதே பகுதி புளிய மரத்தடியில் டீக்கடை நடத்தி வந்தார். அவரது மறைவிற்கு பின் அவரது மகன் மகேஷ் அப்பகுதியிலேயே வீடு கட்டி கடையும் நடத்தி வந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இடத்தை காலி செய்ய வேண்டும் என புதுவை நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியதால் இதுகுறித்து கலெக்டர், முதல்வர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் மனு அளித்து மாற்று இடம் கேட்டிருந்தார். மீண்டும் நோட்டீஸ் வரவே அதிர்ச்சியுற்ற அவர் நீதிமன்றத்தில் தடைபெற வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நகராட்சி ஆணையர் அழகிரி உத்தரவின்படி பொறியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கடையை இடித்து அகற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 35 ஆண்டுகளாக டீ கடை நடத்தியவரின் கடை அகற்றப்பட்டதால் அவர் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.50 உயர்ந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் பெட்ரோல் விலை மீது லிட்டருக்கு ₹7.17 நஷ்டம் ஏற்பட்டது. அதன்படி 5 மாதங்களாக ஏற்பட்ட இழப்பை சரிக்கட்ட எண்ணெய் நிறுவனங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு லிட்டருக்கு ₹6.28 உயர்த்தி அறிவித்தது. இதனுடன் வரியையும் சேர்த்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.50 உயர்த்தப்பட்டு விலை உயர்வு அமலுக்கு வந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் பலத்த கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், இன்னைக்கு காலையிலிருந்து பெட்ரோல் விலை ₹7.50 மத்திய அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்திய நாடு முழுவதும் மக்கள் வீதியில இறங்கி போராட துவங்கி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் உடனடியா 2 மாசத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் விலையை ஏத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறதுனால உடனடியா பெட்ரோல் விலையை திரும்ப பெறணும். சாமானிய மக்கள் குடும்ப நடத்த முடியல. எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு காலேஜ் போக முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. எங்கேயுமே வெளியே போறதுக்கான வாய்ப்பே இல்லாம மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பஸ் கட்டண உயர்வு, இப்படி எல்லா இதுலயும் விலை உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பா ஒண்ணு புதுச்சேரி அரசாங்கத்தை வலியுறுத்துறது, கோவா அரசாங்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெட்ரோல் விலையை ₹10 வரைக்கும் டாக்ஸ்ல கம்மி பண்ணிருக்காங்க. அது கம்மி பண்ணதுனால மொத்த விலையில இருந்து ₹65 இருந்து ₹50, ₹55 வரைக்கும் கோவால பெட்ரோல் விற்கப்பட்டு இருக்கு அப்படின்றது தான். அதுவும் ஒரு யூனியன் பிரதேசம் தான். அதே மாதிரி பாண்டிச்சேரி அரசாங்கமும் இந்த பெட்ரோலுடைய வரியை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். மத்திய அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல் விலையை திரும்ப பெறணும் அப்படின்றது தான் மாணவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். பெட்ரோல் விலை உயர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவந்ததும் கையிருப்பு இருந்தும் பெரும்பாலான பங்குகள் மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவையில் பெட்ரோல் விலை உயர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவந்ததும் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் கையிருப்பு இருந்தும் ஸ்டாக் இல்லை என்று கூறி பங்கை மூடிவிட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். மேலும் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமையில் பெட்ரோல் பங்குகளை திறக்க கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்தகவலை அறிந்த எஸ்பி ராமராஜ் மற்றும் பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் சிலரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தகவல் அறிந்த உணவு கடத்தல் பிரிவு எஸ்பி ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் மூடப்பட்ட பெட்ரோல் பங்குகளில் அதிரடி சோதனை நடத்தி கையிருப்பு இருந்தும் பங்கை மூடிய உரிமையாளர்களை கடுமையாக எச்சரித்து பங்கை திறக்க செய்தனர். இதனையடுத்து அனைத்து பெட்ரோல் பங்குகளும் திறக்கப்பட்டது. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ரயில் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை ரயில் நிலையம் அருகே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில கழக செயலாளர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பேசுகையில் மத்திய அரசு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருவதாகவும் சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பையும் இந்திய பொருளாதாரத்தையும் சீர் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எண்ணெய் நிறுவனத்தின் லாபத்தை குறைப்பதன் மூலம் ரூபாயின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் பொருளாதார நடவடிக்கை எடுப்பதன் மூலமும் பெட்ரோல் விலை உயர்வை தடுக்கலாம் என்று பேசினார். போராட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் பாண்டுரங்கன், கழக துணை செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான புருஷோத்தமன், பெரியசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெட்ரோல் விலை உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து வாகன டயரை ஓட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை இந்திய மாணவர் சங்கத்தினர் சங்க செயலாளர் ஆனந்த் தலைமையில் ராஜா திரையரங்கம் நேருவீதி சந்திப்பில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து பெட்ரோல் உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி பெட்ரோல் வாகனத்தை ஓட்ட முடியாது, டயர் வண்டியை தான் நாட வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் டயரை குச்சியால் ஓட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து அவர்களிடம் போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தினர். ஆனால் அதையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.